அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஏழரை சனி. ஏழரை சனி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏழரை சனி எப்படி இருக்குன்னா என்ன பண்ணும், என்ன பண்ணாது, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்காதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ முக்கியமா சொல்ல போனா பாருங்க, மகர ராசி ஏழரை சனியில் இருக்கீங்க, கும்ப ராசி ஏழரை சனியில் இருக்கீங்க, மீன ராசி ஏழரை சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மூணு ராசி கம்பேர் பண்ணும்போது மகரம், கும்பம், மீன ராசியில இந்த மூணு ராசியில மெயினா கம்பேர் பண்ணும்போது பாருங்க, மகர ராசிக்காரங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டாங்க. 2020, 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா படாத பாடு பட்டாங்க. சனி பகவான் போட்டு சக்க புளிஞ்சு எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல்கள், போராட்டம், நரக வேதனை எல்லாமே நீங்க மகர ராசி நேர்கள் அனுபவிச்சாங்க. மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத சனி நடந்துட்டு இருக்கு. கும்ப ராசிக்கு வந்து பாருங்க ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. மீன ராசிக்கு வந்து பாருங்க விரைய சனி நடந்துட்டு இருக்கு. அதாவது மீன ராசிக்கு வந்து இப்பதான் சனி பகவான் இப்பதான் வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. கும்ப ராசிக்கு வந்து ஜென்ம ராசிலேயே இருக்காரு. மகர ராசிக்கு வந்து ஏழரை சனி கடைசி பகுதி, அதாவது முடிகிற கட்டத்தில் இருக்கு. இது நடுப்பகுதி வந்து பாருங்க ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். நடுப்பகுதினா யாரு? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பராசி நேயர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்க. விரை சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனியில் இருக்காங்க, நடுக்கட்டத்தில் இருக்காங்க, நடுப்பகுதியில கும்பராசி நேயர்கள் இருக்காங்க. கவனமா இருக்கணும் நீங்க. சரிங்களா? மெயினா வந்து மகர ராசியை விட, மீன ராசியை விட கும்பராசி நேயர்கள் தான் மிக 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 எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். 2023 இருந்து உங்களுக்கு பிரச்சனை. கும்பராசி நேயர்களுக்கு 2023 இருந்து உங்களுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஜென்ம ராசியில சனி இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருக்கீங்க, மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவிட்ட நட்சத்திர நேயர்களும் சதய நட்சத்திரக்காரங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கும்பராசி நேயர்கள் பாருங்க, அவிட்டமும் சதய நட்சத்திரக்காரங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். மகர ராசி நேயர்கள் கூட ஓரளவுக்கு வெளியே வந்துட்டாங்க, பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. மகர ராசி நேயர்களுக்கு வந்து பாருங்க 2020, 21, 22 இந்த 3 வருஷம் 2.5-3 வருஷம் மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. அந்த காலகட்டங்கள் அவங்க மறக்கவே முடிஞ்சிருக்காதுங்க. மறக்க முடியாத காலகட்டமா இருந்திருக்கும். மீனராசிக்கு இப்பதான் ஆரம்பம். அதனால நீங்க பெருசா பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? மீனராசிக்காரங்களுக்கு வந்து 12ல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் உங்களுக்கு இருக்கு. உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் முதலீடு போட்டு விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நல்ல உடம்பு, நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்தது உங்களுக்கு மீனராசி நேர்களுக்கெல்லாம். திடீர்னு பாத்தீங்கன்னா சுகரு, திடீர்னு பிபி, பிரஷரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சு உங்களுக்கு. ஏதோ ஒன்று தேவையில்லாத செலவு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஒரு சில மீனராசி நேர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் செலவு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, நிலம் வாங்கியிருக்கீங்க, வீடு வாங்கியிருக்கீங்க, இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. இது ஒரு விதமான செலவு தான். சரிங்களா? அதனால இந்த 3 ராசி கம்பேர் பண்ணும்போது மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசி கம்பேர் பண்ணும்போது இந்த 2024ல எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி நேயர்கள் தாங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? கும்பராசி நேயர்கள் முக்கியமா சொல்லணும்னா சதய நட்சத்திரக்காரங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஊரை விட்டு வெளியே ஓடி போயிடலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? கடங்காரங்கிட்ட அசிங்கமானம், பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு, மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நிம்மதி கிடையாது. எப்பதாங்க சார் எங்க வாழ்க்கை மாறும், எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு, எப்பதான் எங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. நீங்க மன வேதனையா கேட்டுட்டு இருக்கீங்க, மன வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இது ஜென்மசனி, இதெல்லாம் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சனி பகவான் சில பாடங்களையும் சில நல்ல ஒரு அனுபவங்களையும் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. சரிங்களா? அதனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்னன்னா அடுத்தவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத முதலீடு போடாம இருக்கணும். அதை யாட்டி பணத்தை கொடுத்து மாட்டக்கூடாது. தேவையில்லாம அடுத்தவங்ககிட்ட பேசி மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துட்டீங்கன்னா பெருசா உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரிங்களா? எல்லா கும்பராசி நேயர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை 100% பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் அந்த கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திர நேயர்கள் பண விஷயத்துல கவனமா இருங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க, முதலீடு எங்கேயும் போட்டு மாட்டிக்காதீங்க, ஷேர் மார்க்கெட் பண்றாங்கிற பேர்ல போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம். கவனமா இருக்கணும். ஒரு வேலை வாங்கி தர, ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணித்தரங்கிற மாதிரி ஒரு சில பேர் பணத்தை புடுங்க பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கும். சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மீனராசி நேயர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படும்.
திருமணம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, சீமந்தம் பண்றது, மொட்டையடிச்சு காது குத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல வளகாப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சுபவரியங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு. கும்பராசிக்காரங்க தான் இந்த 3 ராசிக்காரங்கள்ல மகரம், கும்பம், மீனராசி நேயர்கள் 3 ராசி நேயர்கள்ல கும்பராசி நேயர்கள் தான் நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கும். சரிங்களா? என்ன விஷயத்துல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமோ அந்தந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. கவனமா இருந்து செயல்படுங்க. அவசர முடிவு எடுக்காம பொறுமையா நிதானமா இந்த வருஷத்தை கொண்டு போங்க. சரிங்களா? கும்பராசிக்காரங்க தான் கவனமா இருக்கணும். அதனாலதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு மகரம் ஓரளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கும் நல்ல ஒரு சுப விரயங்கள், நல்ல ஒரு விரயங்கள் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. கும்பராசி நேயர்கள் நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? மற்றபடி கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணலாம், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கும். மற்றபடி சொந்த தொழில முதலீடு போடலாமான்னு கேட்கறாங்க ஒரு சில பேர். அதனால சொந்த தொழில முதலீடே போட்டுறாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு போய் லாக் பண்ண வைக்கும், மாட்டிடுவீங்க. கும்பராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா நீங்க 3 நட்சத்திர நேயர்கள் தான். அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களும் இந்த வருஷம் 2024 முதலீடு போடாம இருக்கணும். சொந்த தொழில ஆரம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 நட்சத்திரத்திலையும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த வருஷம் பாருங்க சதய நட்சத்திர நேயர்களா தான் இருப்பீங்க. அதனாலதான் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால கவனமா இருக்கணும். புதுசா தொழில் ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு போயிடாதீங்க. அதுவா உங்களுக்கு வேலை உங்களுக்கு வாண்டடா உங்களுக்கு வருதுங்களா, நல்ல ஒரு சேலரியோட உங்களுக்கு கிடைக்குதா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போங்க. சரிங்களா? நீங்களா வாண்டடா முயற்சி எடுத்து வேற வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா இருக்கிற வேலையை விட அங்க ரொம்ப நிலைமை மோசமா தான் இருக்கும். பழைய வேலையே பரவாயில்லையா இருக்குமேன்னு உங்களுக்கு மனசுல தோணும். சரிங்களா? அதனால இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெருசா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா? இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்க. சொந்த தொழில் இருக்கிறத அப்படியே காப்பாத்திக்கிங்க. திருமணம் பண்ணலாம், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க. சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் உங்களை யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவையில்லாம குறை சொல்லுவாங்க. வேலை செய்யற இடத்துல அசிங்கமானப்படுத்துவாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா, கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதுங்க. அதுல எந்த ஒரு பாதிப்பு வராது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்க ஜாதகத்துல யோகமான தசாபுத்தி, நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்தி போயிட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும். சப்போஸ் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில போயிட்டு இருந்துச்சுன்னா நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால மகர ராசி நேயர்களா இருந்தாலும் சரி, கும்பராசி நேயர்களா இருந்தாலும் சரி, மீனராசி நேயர்களா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டு இருக்கு. ஏன்னா 3 ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு முடிய போகுது மகர ராசிக்காரங்களுக்கு. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கடுமையா பாதிப்பு இருக்கீங்க. யாரு? கும்பராசி நேயர்கள். இப்ப நடுப்பகுதியில் இருக்கீங்க. ஆரம்ப பகுதியில் மீனராசி நேயர்கள் இருக்கீங்க. அப்ப உங்க 3 ராசிக்காரங்களுக்கும் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு, அது பாருங்க. அந்த கிரகங்கள் தான் உங்களோட விதியை தீர்மானிக்கும். அதுபடிதான் உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.